friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான ஸ்ட்ராபெரி ஜெல்லி கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேக் பேஸ் தயார் பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து முட்டை சேர்த்து பண்ண போறேன். நீங்க வந்து முட்டை வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையல்ல எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிருக்கோம். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேஸ் தயார் பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 முட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் சர்க்கரை. இது வந்து 150 கிராம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1/4 கப் எண்ணெய், நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன். கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மறுபடியும் நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மாவு பொருட்கள்லாம் சேர்க்கணும். அதுக்கு ஒரு ஜல்லடையில் 1 கப் மைதா மாவு, இது வந்து 125 கிராம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு. இதுக்கு வந்து பேக்கிங் சோடா தேவையில்ல. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக பால், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பால் தேவைப்படும். ரொம்ப அதிகமாக தேவையில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அது என்ன ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து எடுத்து ஊற்றுற பதத்தில் இருக்கணும். இப்போது இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் மாற்றிடலாம். நான் கீழே வந்து வெண்ணெய் தடவிட்டு உள்ளே வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து 8 இன்ச் ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து ரவுண்ட் பேன் கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். அவனை வந்து 175 டிகிரி இல்லைனா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 22லேருந்து 24 நிமிஷம் போல் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற பேனோட சைஸை பொறுத்து இருக்குது. நம்மளோட கேக் நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இது வந்து ஆறுனதுக்கப்புறமா அந்த கேக் பேன்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து கேக்கை வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த கேக்கை அதுக்கு மேலே வச்சிடலாம். கேக் ரெடியாக இருக்குது. அடுத்தது கேக் மேலே வைக்கிறதுக்கு ஒரு க்ரீம் லேயர் நம்ம தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. க்ரீம் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ண சர்க்கரை, கூடவே கொஞ்சமாக பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அப்போ வந்து அந்த ஸ்ட்ராபெரி தீமில் இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து சர்க்கரை வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே பறந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து பீட் ஆகி வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா பீட் ஆகி கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது, க்ரீம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் கேக் மேலே சேர்க்கணும், இல்லை வந்து க்ரீம் உருகிரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அப்படியே கேக் மேலே இதை வந்து வச்சுட்டு லெவல் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம சும்மா வச்சுட்டு அப்படியே ஸ்மூத் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்படினாலும் ஓகே தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா ஸ்மூத் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது மேலே சேர்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெரியை ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஸ்ட்ராபெரி தான் சேர்க்கணும்னு கிடையாது, பைனாப்பிளை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், மாம்பழம் சேர்த்துக்கலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து செரி இருக்கும்ல, அதை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து ஒரு 6-7 ஸ்ட்ராபெரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல கேக், அது வந்து கொஞ்சம் கூட செட் ஆகியிருக்கும். இப்போ அது மேலே வந்து அப்படியே வச்சிடலாம். ஸ்ட்ராபெரி தான் கிடையாது, நம்ம வந்து செரி அந்த மாதிரி கூட வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராபெரி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மேலே வைக்கக்கூடிய அந்த ஜெல்லி லேயர் தயார் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து அகர் அகர் பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைனா ஜெலட்டின், ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா அகர் அகர் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். பேக்கெட்டில் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். இப்போது தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜெலட்டினும் தண்ணியும் வச்சுருந்தோம்ல, அதில் வந்து அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். கூடவே கலருக்காக கொஞ்சமாக பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம கேக் மேலே சேர்க்கணும், அதனால் அப்படியே வச்சிடலாம். இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி எசன்ஸ், நம்ம வந்து ஸ்ட்ராபெரி கேக் பண்ணுறதுனால கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட கேக் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு அது மேலே அப்படியே நம்ம சேர்த்துடலாம்.
சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்துச்சுன்னா க்ரீம் வந்து உருக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை வந்து 3 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 மணி நேரம் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நல்லா கரெக்டாக செட் ஆகி வந்துடும். வச்சிடலாம். இப்போது நம்மளோட கேக் சூப்பராக ரெடியாக இருக்குது. அதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். நம்மளோட ஜெல்லி வந்து நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்குது. எடுத்துகிட்டு இந்த ஓரங்களை வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஸ்ட்ராபெரி ஜெல்லி கேக் தயார். அந்த கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி அந்த க்ரீமும் நல்லாயிருக்கும். அப்படி அந்த ஜெல்லியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ இது வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் தான் பண்ணணும்னு கிடையாது. நமக்கு வந்து வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த கலரும் மாற்றிக்கலாம். நம்ம மேலே அந்த ஜெல்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகியிருக்குன்னு. டடா, நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜெல்லி கேக் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே அந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லி க்ரீம் கேக்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.